ஹலோ கைஸ், வெல்கம் டு டெய்லி ரைன் நியூஸ் பிளாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்போ மழை வரும், எந்த மாதிரியான டைமில் மழை வரும் அப்படின்றத நாம் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். 5 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாவட்டங்கள் எப்பப்போ மழை வரும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மின்னலுடன் கூடிய லேசானது மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த நிலைமையில் தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் நள்ளிரவு 1 மணி வரை மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் லேசானது மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 13 மாவட்டங்களில் மழைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மாவட்டங்கள்ன்றதை பார்த்துடலாம். கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யும் அப்படி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் தான் அதிகமாகிட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில் நிலவுவதால் இந்த மாதிரி நிலைமை நிலவிட்டுருந்துச்சுங்க. மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருந்தாங்க. மதிய வேளையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயில் அடிக்கும். ஸோ அந்த வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரி பதிவாகிருக்குங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா மதுரை விமான நிலையத்தில் 105, கடலூர், நாகை மாவட்டங்களெல்லாம் 102, ஈரோடு, பரங்கிப்பேட்டை, அதிராம்பட்டினம், அப்புறம் சென்னை மீனம்பாக்கம், புதுச்சேரி 101, நுங்கம்பாக்கம், திருச்சி, காரைக்கால், தஞ்சாவூர், மதுரை நகரம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.